ஜூன் 27ஆம் தேதி குளோட்டன் நகரிலே சுவிஸ் அரினாவிலே என்னுடைய இசை நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. Be there and we are all waiting to see you all. சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிறைச்சாலைகளில் திடீர் ஆய்வு முன்னெடுத்துள்ள ஐநா குழு. ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் ஒப்படைக்க உள்ள ரகசிய அறிக்கை. காணாமல் போனோரின் துயரம் அரசின் சொந்த பிரச்சினை. முன்னுரிமை அடிப்படையில் தீர்வு என்கிறார் கடற்றொழில் அமைச்சர். இழுத்தடிக்கப்படும் மாகாண சபை தேர்தல்கள். தற்போதைய சூழலில் தேர்தல் நடத்த முடியாது என்கிறார் மஹிந்த தேசப்பிரிய. பெண்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் சமூக ஊடகங்கள். ஸ்ரீலங்கா காவல்துறை எச்சரிக்கை. எரிபொருள் விலை சூத்திரத்தை பகிரங்கப்படுத்துங்கள். அரசாங்கத்திற்கு நாமல் சவால். முடங்கும் அபாயத்தில் தமிழக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம். பதவிக்காலம் முடியும் முன்பே ஆணைய தலைவர் இடைவிலகல். இனி விரிவான செய்திகள். இலங்கைக்கு 9 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டிருந்த ஐக்கிய நாடுகளின் சித்திரவதை தடுப்புக்கான உபக்குழுவின் பிரதிநிதிகள் தமது கள ஆய்வுகளின் அடிப்படையிலான ரகசிய முதற்கட்ட அவதானிப்பு அறிக்கையை ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்க உள்ளனர். கடந்த ஜூன் 15ஆம் தேதி இலங்கை சென்றடைந்த ஐக்கிய நாடுகளின் சித்திரவதை தடுப்புக்கான உபக்குழுவின் பிரதிநிதிகள் கொண்ட இந்த குழுவினர் நாடளாவிய ரீதியில் உள்ள சிறைச்சாலைகள் மற்றும் காவல்துறை நிலையங்களுக்கு திடீர் விஜயங்களை மேற்கொண்டு கைதிகளின் நிலைமைகளை ஆராய்ந்துள்ளனர். இவர்கள் எதிர்வரும் புதன்கிழமை 9 நாள் விஜயத்தை நிறைவு செய்ய உள்ளனர். 2019ஆம் ஆண்டு விஜயத்திற்கு பின்னர் சித்திரவதைகளை தடுப்பதில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றங்கள் குறித்து மதிப்பிடுவதே குறித்த குழுவினரின் இந்த விஜயத்தின் நோக்கமாகும். இதன் ஒரு கட்டமாக வெளி விவகார அமைச்சில் கடந்த வார விசேட உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் அறிவிப்பின்படி சித்திரவதைகளுக்கு எதிரான சர்வதேச உடன்படிக்கையின் 16வது பிரிவிற்கிணங்க இந்த முதற்கட்ட அவதானிப்புகள் இலங்கை அரசாங்கத்திற்கும் தேசிய தடுப்பு பொறிமுறைக்கும் ரகசியமான முறையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. அதனைத் தொடர்ந்து விரிவான பரிந்துரைகளை உள்ளடக்கிய இறுதி அறிக்கையை இந்த குழுவினர் தயாரிக்க உள்ளனர். சர்வதேச விதிகளின்படி ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுமதித்து கோரிக்கை விடுத்தால் மட்டுமே குறித்த குழுவின் இறுதி அறிக்கை பகிரங்கப்படுத்தப்படும் என்பதுடன் கடந்த 2019ஆம் ஆண்டு இலங்கைக்கு மேற்கொண்ட விஜயத்தின் பின்னரான அறிக்கையும் இதுவரை பகிரங்கப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. காணாமல் போனோரின் உறவினர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தீர்வு வழங்கப்படும் என ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார பங்கேற்பில் இடம்பெற்ற நிகழ்வில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். காணாமற் போனவர்களின் துயரத்தை பணத்தால் ஈடு செய்ய முடியாதென ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டும் இதுவரை 2452 பேர் காணாமற் போயுள்ளதாக பதிவாகியுள்ளதாகவும் பதிவு செய்யப்படாத சம்பவங்களும் பல இருக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தென்னிலங்கையிலும் 1987 முதல் 89 காலப்பகுதியில் 70,000க்கும் மேற்பட்டோர் காணாமல் ஆக்கப்பட்டனர் என குறிப்பிட்ட அமைச்சர் இதனால் வடக்குக்கும் தெற்குக்கும் ஒரே விதமான மனவேதனையே பகிர்ந்து கொள்கின்றன என சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு தீர்வு காண்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் எனவும் தெரிவித்துள்ளார். இன வேறுபாடுகளை தாண்டி அனைவரும் ஒரே மக்களாக வாழக்கூடிய நல்லிணக்க சமூகத்தை உருவாக்குவதே இலக்கு என்றும் இதில் உண்மையை கண்டறிந்து நீதி பெற்றுத்தர காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகம் முக்கிய பங்காற்றும் என்றும் அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டார். இலங்கையில் நிலுவையில் உள்ள மாகாண சபை தேர்தல்களை இந்த ஆண்டுக்குள் நடத்துவது சாத்தியமற்றது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மாகாண சபை தேர்தல்கள் இத்தனை காலம் தாமதமாக இருப்பதற்கு நாடாளுமன்றம் மற்றும் நாட்டை ஆட்சி செய்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளுமே கூட்டாக பொறுப்பேற்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். அரசாங்கம் மற்றும் நாடாளுமன்றத்திற்கு இதில் பெரும் பங்கு உண்டு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
தேர்தலை எந்த முறையில் நடத்துவது என்பதை தீர்மானிக்க நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்திற்கு 3/2 பெரும்பான்மை பலம் உள்ளதால் பழைய முறையிலா அல்லது புதிய முறையிலா தேர்தலை நடத்துவது என்பது குறித்து அவர்களால் தீர்மானிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இது தொடர்பான பிரேரணை ஒன்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த விவகாரத்தை நாடாளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு அனுப்பி அதன் அனுமதியை பெற்று தேர்தலை நடத்துமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பல வருடங்களாக மாகாண சபைகள் மக்கள் பிரதிநிதிகளின்றி ஆளுநர்கள் மற்றும் செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளின் நிர்வாகத்தின் கீழ் மட்டுமே இயங்கி வருவதாகவும் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாத அதிகாரிகளின் ஆட்சி ஒருபோதும் மக்கள் ஆட்சியாகாது எனவும் இது முற்றிலும் ஜனநாயகத்திற்கு எதிரானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒருவேளை கலப்பு விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் தேர்தலை நடத்த தீர்மானித்தால் எல்லை நிர்ணய அறிக்கையை மறுசீரமைக்க புதிய எல்லை நிர்ணய குழுவொன்றை அமைத்து அந்த பணிகளை முடிக்க குறைந்தது 4 மாதங்களாவது தேவைப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த ஆண்டுக்குள் தேர்தலை நடத்த முடியாது எனவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இலங்கையில் சமூக ஊடகங்கள் வழியாக பெண்கள் குறிவைக்கப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறும் காவல்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கையில் பெண்கள் சமூக ஊடகங்கள் மூலம் நட்பாக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு பின்னர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது. அத்துடன் பணம் மற்றும் மதிப்புமிக்க பொருட்களை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது. சில சந்தேக நபர்கள் பாலியல் வன்கொடுமை அல்லது திருட்டில் ஈடுபடுவதற்கு முன்பு பாதிக்கப்பட்டவர்களை மயக்கமடையச் செய்ய போதைப் பொருட்களை பயன்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வேறு சிலர் திருமணம் செய்து வைப்பதாக வாக்குறுதியளித்து பெண்களின் நம்பிக்கையை பெற்று பின்னர் ஏமாற்றுவதன் மூலம் பணத்தையும் சொத்துக்களையும் பெற்றதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது. சில சந்தர்ப்பங்களில் இத்தகைய சம்பவங்கள் கொலை உள்ளிட்ட கடுமையான குற்றங்களில் முடிந்துள்ளதாகவும் காவல்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய நபர்கள் குறித்த தகவல்களை சேகரிக்குமாறும் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. சமூக ஊடகங்கள் அல்லது இணையதளங்கள் மூலம் சந்திக்கும் நபர்களிடம் பணம், நகைகள் அல்லது பிற மதிப்புமிக்க பொருட்களை கொடுக்க வேண்டாம் எனவும் அறிமுகம் இல்லாத நபர்களுடன் அந்தரங்கமான புகைப்படங்கள் மற்றும் தனிப்பட்ட தகவல்களை பகிர்வதை தவிர்க்குமாறும் காவல்துறை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் சந்தேகத்திற்கிடமான தொலைபேசி அழைப்புகள், செய்திகள் மற்றும் முன்பின் தெரியாதவர்களை சந்திப்பதற்கான அழைப்புகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறும் காவல்துறையினர் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளனர். இலங்கையில் எரிபொருள் விலை நிர்ணயம் செய்யப்படுகின்ற விதம் குறித்து முழுமையான மற்றும் துல்லியமான விவரங்களை நுகர்வோருக்கு தெளிவுபடுத்தும் வகையில் அரசாங்கம் உடனடியாக பகிரங்கப்படுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய ரீதியில் கச்சா எண்ணெய் விலைகள் வீழ்ச்சியடைந்து வரும் நிலையில் பிராந்தியத்தில் உள்ள மற்ற நாடுகள் அதன் நன்மைகளை தமது மக்களுக்கு வழங்குகின்றன எனவும் இலங்கையில் மட்டும் எரிபொருள் விலைகள் தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருவது ஏன் என நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் செயல்திறன் குறைபாடு மற்றும் தவறான நிர்வாகத்தால் ஏற்படும் நட்டங்களை நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்குவதற்கு பதிலாக பொதுமக்கள் மீதே அரசு சுமத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். உள்நாட்டில் எரிபொருள் விலையை நிர்ணயம் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் இறக்குமதி செலவுகள், வரிகள், தீர்வைகள், போக்குவரத்து கட்டணங்கள் மற்றும் லாப வரம்புகள் உள்ளிட்ட அனைத்து கூறுகளையும் அதிகாரிகள் உடனடியாக பகிரங்கப்படுத்த வேண்டும் என அவர் சவால் விடுத்துள்ளார். இலங்கையில் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள காப்போது உயர்தர பரீட்சையை மேலும் ஒத்திவைக்குமாறு பல்வேறு தரப்பினரால் விடுக்கப்பட்டு வரும் கோரிக்கைகள் குறித்து கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இலங்கையில் 2026 உயர்தர பரீட்சைக்கு தயாராவதற்கு போதுமான காலம் உள்ளதால் பரீட்சை நடத்தப்படும் காலப்பகுதியை திருத்தம் செய்ய வேண்டிய அவசியமில்லை என அந்த அறிக்கையில் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. தேசிய கல்வி நிறுவனத்தினால் வெளியிடப்பட்ட ஆசிரியர் வழிகாட்டிற்கிணங்க உயர்தர பாடத்திட்டங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான நாட்களின் எண்ணிக்கை 300 எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் மாணவர்களுக்கான கற்பித்தல் நடவடிக்கைகள் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் 2026 ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை பாடசாலைகள் நடத்தப்படும் நாட்களின் எண்ணிக்கை 343 எனவும் அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது.
அத்துடன் 2026 காப்போத்த உயர்தர பரீட்சைக்கு 2வது மற்றும் 3வது தடவை தோற்றவிருக்கும் மாணவர்களுக்காக கடந்த பரீட்சையின் முடிவுகள் வெளியிடப்பட்ட நாள் முதல் இந்த முறை பரீட்சை நடத்தப்படும் நாள் வரையிலான இடைவெளி 4 மாதங்களும் 10 நாட்களும் எனவும் அந்த அறிக்கையின் மூலம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன்படி 2026 காப்போத்தா உயர்தர பரீட்சைக்கு தயாராவதற்குரிய முறையான காலம் கிடைத்துள்ளதால் பரீட்சை நடத்தப்படும் காலப்பகுதியை திருத்தம் செய்ய வேண்டிய எந்தவொரு தேவையும் எழவில்லை என கல்வி அமைச்சு மேலும் அறிவித்துள்ளது. இலங்கை விவசாயிகளின் உற்பத்தி செலவை குறைக்கும் நோக்கில் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் உரமானிய தொகை இம்முறை 5000 ரூபாவால் உயர்த்தப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் சிறுபோகத்திற்கான உர மானியம் தகுதியுடைய 90% விவசாயிகளுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது. மீதமுள்ள விவசாயிகளுக்கான உர மானியத் தொகை கூடிய விரைவில் அவர்களின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வைப்பு செய்யப்படும் எனவும் அந்த திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் தம்மிகா ரணதுங்க தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் உற்பத்தி செலவை கருத்தில் கொண்டு அரசாங்கத்தால் வழங்கப்படும் உர மானியத் தொகை இந்த முறை 5000 ரூபாவினால் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு ஹெக்டேருக்கு 25,000 ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் தற்போதைய அதிகரிப்பின்படி ஒரு ஹெக்டேருக்கு 30,000 ரூபாய் உர மானியமாக வழங்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த உர மானிய தொகையானது எவ்வித தவணை கட்டணங்களும் இன்றி ஒரே தடவையில் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வைப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இலங்கைக்குள் சட்டவிரோதமான முறையில் 1,32 லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகள் கடத்தி செல்ல முயன்ற சீன நாட்டு தொழிலதிபர் ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கைக்குள் சட்டவிரோதமான முறையில் 1,32 லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை கடத்தி வர முயன்ற வெளிநாட்டு பயணி ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார். பசுமை பாதை ஊடாக குறித்த சிகரெட் தொகையை கடத்திச் செல்ல முயன்ற போதே குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் சீன நாட்டைச் சேர்ந்தவர் எனவும் இவர் ஒரு தொழில் அதிபர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் சீனாவிலிருந்து தாய்லாந்தின் பேங்காக் நகருக்கு வந்து அங்கிருந்து தாய் ஏர்வேஸ் விமானம் மூலம் இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளார். இதன்போது குறித்த நபர் கொண்டு வந்த பொதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சீன தயாரிப்பு சிகரெட்டுகள் 88,000 அடங்கிய 440 பெட்டிகள் கண்டெடுக்கப்பட்டன. கைது செய்யப்பட்ட சீன நாட்டவரை சுங்க அதிகாரிகள் காவலில் வைத்துள்ளதுடன் குறித்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவர் ஆர் மணிவண்ணன் தனது பதவிக்காலம் நிறைவடைய முன்னர் பதவியிலிருந்து இடைவிலகியுள்ளார். திமுக ஆட்சியில் கடந்த 2025 ஆண்டு ஜனவரி மாதம் தலைவராக பொறுப்பேற்ற மணிவண்ணன் 3 ஆண்டுகள் வரை இந்த பதவியில் நீடிக்க வாய்ப்பிருந்தும் ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் தனது பதவியிலிருந்து இடைவிலகியுள்ளார். அவருடன் மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் பொறியியல் பிரிவு இயக்குநர் ஜான் சுந்தர்ராஜும் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்த ஒழுங்குமுறை ஆணையத்தில் ஏற்கனவே 2 உறுப்பினர் பணியிடங்கள் வெற்றிடமாக இருந்தன. தற்போது தலைவரும் பதவி விலகியதால் ஆணையத்தின் செயற்பாடுகள் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பணி வெற்றிடங்களை நிரப்புவதற்கு புதிய தேர்வுக்குழுவை அமைக்க தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிறைச்சாலைகளில் திடீர் ஆய்வு முன்னெடுத்துள்ள ஐநா குழு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் ஒப்படைக்கவுள்ள ரகசிய அறிக்கை. காணாமல் போனோரின் துயரம் அரசின் சொந்த பிரச்சனை, முன்னுரிமை அடிப்படையில் தீர்வு என்கிறார் கடற்றொழில் அமைச்சர். இழுத்தடிக்கப்படும் மாகாண சபை தேர்தல்கள், தற்போதைய சூழலில் தேர்தல் நடத்த முடியாது என்கிறார் மஹிந்த தேசப்பிரிய. பெண்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் சமூக ஊடகங்கள், ஸ்ரீலங்கா காவல்துறை எச்சரிக்கை. எரிபொருள் விலை சூத்திரத்தை பகிரங்கப்படுத்துங்கள், அரசாங்கத்திற்கு நாமல் சவால். முடங்கும் அபாயத்தில் தமிழக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம், பதவிக்காலம் முடியும் முன்பே ஆணைய தலைவர் இடைவிலகல். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.
ஜூன் 27ஆம் தேதி குளோட்டன் நகரிலே சுவிஸ் அரினாவிலே என்னுடைய இசை நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. Be there and we are all waiting to see you all.